ஹே கைஸ், மின்னல் நாயகா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற நம்ம மினாட்டோட லைஃப் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களுக்காக தான். ஏன்னா ரீசெண்டாக நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் மினாட்டோட ஹிஸ்ட்ரி போடுங்க சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ இவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ரெடியா? வணக்கம், NS அனிம் கிளான் உங்களை வரவேற்கிறது. லீஃப் வில்லேஜ்லயே பிறந்தவர் தான் நம்ம மினாட்டோ. பட் இவரோட அப்பா அம்மாவை எந்த இடத்துலயும் மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ லீஃப் வில்லேஜ்ல இருக்க அகாடமிலேயே படிச்சு கிராஜுவேட்டட் ஆவாரு. எந்த அளவுக்குன்னா இவரோட ஸ்கோர் தான் ஸ்டில் இப்போ வரைக்குமே லீஃப் வில்லேஜ் அகாடமில ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் ரொம்பவே புத்திசாலி. அது கூடயே நிஞ்சிட்ஸ் ரொம்பவே சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் லீஃப் வில்லேஜ் அகாடமிக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க யாருன்னு அவங்க தான் நம்ம குஷினா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே அகாடமில தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிதான் ஒரு நாள் பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிற ஷினோபி நம்ம குஷினாவை கிட்ட பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ அந்த டைம்ல தான் குஷினா என்ன காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு தன்னோட ஹேரை ஒன்னொன்னா பிச்சு போட்டுட்டு வருவாங்க. சோ இதுக்கப்புறம் தான் நம்ம மினாட்டோ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்திருப்பாரு. சோ நம்ம மினாட்டோ அங்க இருக்க ஷினோபி கூட தனியால ஃபைட் பண்ணி குஷினாவை காப்பாத்திருவாரு. ஆனா இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வயசுல ஜூனினா இருக்கிற ஷினோபியா முடிச்சாலதான் நம்மால மினாட்டோ. சோ அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, நம்மால அந்த வயசுல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருப்பாருன்னு. சோ குஷினாவை ரெஸ்கியூ பண்ற டைம்ல தான் நான் உன்னை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா தன்னோட லவ் குஷினாவுக்கு சொல்லிருப்பாரு. சோ இப்படியே கொஞ்சம் வருஷம் போயிரும். சோ அந்த வயசுல ஜிராயா கிட்ட ட்ரெயின் பண்ணி நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறி இருப்பாரு நம்ம எல்லோ ஃபிளாஷ். அண்ட் அந்த ஒரு டைம் ஸ்கிப்ல தான் நம்மால ரசிங்கனையும் கிரியேட் பண்ணிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் டைம் ஸ்கிப்ல நம்மால ஜோனினாவே மாறிடுவாரு. சோ அந்த ஒரு டைம்ல தான் மினாட்டோக்கு ஒரு டீமையே கொடுப்பாங்க. அந்த டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கக்காஷி, ரின் அண்ட் ஒபிட்டோ. சோ இதுக்கப்புறமா தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வார ஆரம்பிக்கும். அந்த ஒரு டைம்ல தான் நம்மால தனியா நின்று 1000க்கு மேல ஷினோபியவே போட்டு தள்ளிருப்பாரு. ஆனா இந்த ஃபைட்டை நருட்டோ சீரிஸ்ல எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ இதுக்கப்புறமா தான் லீஃப் வில்லேஜ்க்கு நம்ம மினாட்டோவை 4th ஹோகாகேவே சூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம குஷினா பிரெக்னன்ட்டாவும் இருப்பாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ 4th ஹோகாகேவா மாறிடுவாரு. சோ இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம குஷினாவுக்கு பிரெக்னன்ட் ஸ்டேட்டும் வரும். ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம குஷினா ஒரு ஜிஞ்சிருக்கின்றனால அந்த ஒரு டைம்ல அவங்களோட சீல் ரொம்பவே வீக் ஆயிரும். அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம நருட்டோ நல்லபடியா பிறந்துருவோம். இந்த பிரச்சனை பார்த்தாது சொல்லி நம்ம ஒபிட்டோட என்ட்ரி வேற. சோ குராமாக்கு கெஞ்சிட்ஸ் போட்டு தன்னோட கண்ட்ரோல் எடுத்து மொத்த லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். சோ இந்த டைம்ல தான் மினாட்டோ விசஸ் ஒபிட்டோ ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த ஃபைட்ல தான் யாரு என்னன்னு தெரியாத ஒபிட்டோ கதையை ரசிங்கனை வச்சு முடிச்சிருப்பாரு நம்ம தலைவன் மினாட்டோ. அண்ட் அதுக்கப்புறமா இந்த நைன்ட்ல இன் யாங்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு பாதி குராமாவை தனக்குள்ளயும் இன்னும் மிச்சம் இருக்க குராமாவை தன்னோட பையனான நருட்டோக்குள்ளே சீல் பண்ணுவாரு. இத பார்த்தா நம்ம நைன்டெல் ஜிஞ்சிருக்கியான நருட்டோவை கொல்ல வரும். அப்பதான் நம்ம குஷினா அண்ட் மினாட்டோ தன்னோட உயிரை கொடுத்து நருட்டோவை காப்பாத்துவாங்க. சோ அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நம்ம நருட்டோ பெரிய பையனா மாறிடுவான். சோ அப்பதான் பெயின் ஆர்க் நடக்கும். சோ அந்த ஒரு டைம்ல இந்த நைன்டெல் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம நருட்டோ கிட்ட சீல பிரேக் பண்ண சொல்லி நருட்டோவை மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அப்பதான் செகண்ட் டைம் சீரியஸ்குள்ள மினாட்டோட என்ட்ரி. சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நருட்டோ மினாட்டோவையே பாப்பான். சோ இதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா 4th கிரேட் நிஞ்சா வாரம் ஆரம்பிச்சிரும். சோ அப்பதான் நம்ம ஒரச்சிமாரு மினாட்டோ மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ஹுக்காக எல்லாரையுமே ரீஅனிமேஷன் பண்ணி விடுவான். சோ இதுக்கப்புறம் என்ன, அப்பனும் பையனும் சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சா வாரல ரெண்டு குராமையும் ஒன்னா சேர்த்து பங்கமா ஃபைட் பண்ணிருப்பாங்க. சோ ஃபைனலா 4th கிரேட் நிஞ்சா வாரம் முடிஞ்சிரும். சோ அதுக்கப்புறமா மினாட்டோ எல்லாரையும் விட்டு விடை பெறுற டைம். அண்ட் மினாட்டோ லாஸ்ட் வேர்டா நருட்டோ விஷ் பண்ணிட்டு தான் போவாரு. அப்ப நம்ம நருட்டோ ஃபீல் பண்ணி ஒன்னு சொல்லுவான் பாருங்க, நம்மளால அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல தான் நம்ம மினாட்டோட ஸ்கிரீன் டைம் முடியும். அப்படியே நம்ம மினாட்டோ மறைஞ்சிருவாரு. சோ இதுதான் நம்ம மினாட்டோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி. சோ இதுல நான் மினாட்டோட பவரை எந்த இடத்துலயும் மென்ஷனே பண்ணல. சோ மினாட்டோட பவருக்காக ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வீடியோ போடலாம். சோ எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் NS அனிமி கிளான். பை கைஸ், லவ் யூ ஆல்.